வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்மளோட தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 21. கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? பசங்களுக்கு வை கனகா, எனக்கு போதும் அன்பரசன் சொல்ல, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா இல்லையாங்க? அவள் போய் 1 மாதம் ஆக போகுது. தம்பி தங்கச்சிக்கிட்ட பேசுகிறவ ஒரு வார்த்தை உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணாளா? நேரில் வந்துட்டும் நம்மளை எல்லாம் பார்க்காம போயிருக்கா. அவளை என்னென்னு கேளுங்கன்னு சொன்னால் இதுங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் பெரிய விஷயம்ன்ற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் என்றார் கனகாவும் கோபமாய். அரவிந்த், மகிழினி, அனன்யா என மூவரும் அங்கேதான் சாப்பிட அமர்ந்திருந்தனர். அரவிந்த் தன் கோபத்தை காட்டவும் முடியாமல் அடக்கவும் முடியாமல் என தட்டில் கைகளால் அலைந்து கொண்டிருக்க, மகிழினி எப்பொழுதும் போல துடுக்காய் பேசிவிட்டாள். நீங்கள் தானே மாமா ஆப்ரேஷனுக்கு என்ன செஞ்சாவது காசு கொண்டு வான்னு சொன்னீங்க. அதுக்காக தானே அக்காவும் பிடிக்கலைனாலும் படத்தில் நடிக்க சம்மதிச்சு முன்பணமும் வாங்கி தந்துட்டு போயிருக்காங்க. நெற்றி பொட்டில் அடித்தார் போல வார்த்தைகளை ஒன்றுமே அறியாத குழந்தை போல மகிழினி சொல்ல, வாய் வாய், இந்த வாய் மட்டும் தாண்டி உனக்கு உன் அக்காவுக்கு எல்லாம். என்ன அவர்கிட்ட போட்டு கொடுக்குறியா? ஆமாம், நான் கேட்டேதான். அதை அவர்கிட்டவும் சொல்லிட்டேன். பணம் இல்லாமல் யார் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? அதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு எங்களை பார்க்காம போவாள? அவ்வளோதான் எங்களுக்கு மரியாதையா? கேட்ட அடுத்த நாளே மொத்த பணத்தையும் ஏற்பாடு செய்து தந்த திகழ்மதியை அதிர்ச்சியும் ஆச்சரியமாக தான் பார்த்தாள் கனகா. எப்படி இது சாத்தியம் என்றெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. படத்தில் ஒப்புக்கொண்டதற்கே இவ்வளவு என்றால் இன்னும் எத்தனை லட்சம் சம்பளமோ, தனக்கு தெரியாமல் எவ்வளவு வைத்திருக்கிறாளோ என்றெல்லாம் நினைத்தவர், இன்னுமே அதே அளவு பணமாவது அவளிடம் இருந்து கறந்திட வேண்டும் என கனகா நினைத்திருக்க, இப்படி ஆபரேஷன் நடக்கும் முன்பே ஷூட்டிங் என்று சென்றவளை இதுவரை பார்க்க முடியாமல் போகும் என நினைக்கவே இல்லை அவர். அவளிடம் கொஞ்சம் கண்ணீரோடு பேசி அனன்யா திருமணத்திற்கான நகையை இன்னும் கொஞ்சமாய் பெருக்கிக் கொள்ள அவர் யோசித்து காத்திருக்க, திகழ்மதி பேச்சுக்கு கூட இவரிடம் அழைத்து பேசாததில் கடுப்பாகிவிட்டார். அப்படியெல்லாம் இல்லை அத்தை, அங்கே அவள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காளோ, முடிஞ்சால் அவளே வருவாத. அன்னைக்கு கூட இங்கே பக்கத்தில் ஷூட்டிங்னு தான் சொன்னான், அதான் வந்துட்டு உடனே கிளம்பிட்டா என்றான் அரவிந்த். அப்பவும் நம்ம எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு தான் போனா அக்கா என மீண்டும் நித்தியடி பதில் மகிழினிடமிருந்து. மகி என்று அரவிந்த் முறைக்க, போனா என்று வாயசைத்து கொஞ்சமாய் கனகா தனது தட்டில் வைத்திருந்த சாதத்தை வாயில் வைத்தாள். திமிரு திமிரு என மகிழினியை முறைத்த கனகா, ஏய் சாப்பிட்டீங்கனாச்சா உள்ள போடி என அனன்யாவையும் திட்டிவிட்டார். இப்போ எதுக்கு இவங்களை போட்டு காய்ச்சிட்டு இருக்க நீ? மகி என்ன தப்பா சொல்லிட்டா? நிஜம்தானே? என் ஆஃபீஸ்லேருந்து பணம் வந்ததை என்ன செஞ்ச நீ? பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீ வெளியில் பணம் தயார் பண்ணியிருந்தா எனக்கு பணம் வந்ததை திரும்ப கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுருக்கலாம். அவளும் இவ்வளவு தூரம் நம்மளை விட்டு போயிருப்பாளா? வீட்டுக்கு வரக்கூட நேரம் இல்லாமல் வேலையில் இருக்கிற பெண்ணை என்ன பேசுகிற நீ என்றவர், எனக்கும் தெரியும் நீ என்னெல்லாம் பண்ணுறன்னு. மகியும் அருவியும் சொல்லலைனாலும் எனக்கு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. மதி உன்கிட்ட எதுவும் சண்டை போட வேண்டாம்னு சொன்னதால தான் நானும் அமைதியாக இருக்கேன். மதி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் பேசாத என்று சொல்லி வாயடைக்க வைத்து விட்டார் கனகாவை. இன்னும் 2 மாதத்தில் படிப்பு முடியுதில்ல அருவி என அரவிந்திடம் அன்பரசன் கேட்க, ஆமாம் மாமா, 2 மாதம் கூட முழுசா இல்லை என்றான் அரவிந்த். அடுத்து படிக்கிற பிளான் இருக்காப்பா என கேட்டார். அதெல்லாம் இல்லை மாமா, வேலைக்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி 2-3 பிளேஸ் பார்த்தேன். இன்டர்வியூ போகணும். கிளாஸ் முடியும் ஜாபில் செய்கிற மாதிரி தான் ஏதாவது பண்ணணும் மாமா என்றான் முடிவை தெளிவாய். நல்லதுப்பா, படிக்க ஆசை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவியா நீ என்றா அதை சொல்ல, அதற்குமே மறுக்காமல் சிறு புன்னகையை தான் கொடுத்திருந்தான் அரவிந்த். மாமா, நான்லாம் முடித்ததும் MBA படிப்பேன். நீங்கள் தான் என்னை சேர்த்து விடணும். கனகா உள்ளே சென்றிருந்ததால் தைரியமாய் கூறினாள் மகிழினி. அரவிந்த் முறைத்ததையெல்லாம் அவள் கண்டுகொள்ளவில்லை. உனக்கு இல்லாததா மகிமா? உன் ஆசைக்குத்தான் எல்லாமே என்று பாசமாய் அவள் தலையை பிடித்து ஆடிவிட்டார் அன்பரசன். அப்ப நான்பா? அனன்யா தந்தையிடம் கேட்க, உனக்கு போகத்தான் மற்றவங்களுக்கு இல்லை மாமா என்று சிரித்தான் அரவிந்த். அனு என்று கனகாவின் குரல் சத்தமாய் வர, அலாரம் அடிச்சிருச்சு என்றாள் மகிழினி. மகி என அரவிந்த் முறைத்து பார்க்க, ஹா 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 என சத்தமாய் சிரித்த அன்பரசன்,
சரியாத்தான் சொல்றா, என்ன ஒரு சத்தம் இல்லடாமா என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரிக்க, அனன்யாவுமே அவர்களோடு சிரித்தவள் எழுந்து அன்னையிடம் சென்றாள். உனக்கு வாய் கூடி போச்சு மகி, இரு அக்கா கிட்ட சொல்றேன் என அறைக்கு வந்ததும் அரவிந்த் மகிழியிடம் கூற, மாமாவே எதுவும் சொல்லலை, நீ ஏன் ஓவரா பண்ற? உன் கிஃப்ட் எல்லாம் கூட மாமா கிட்ட சொல்லி இருக்கலாம், அப்படியே அத்தைக்கிட்டையும் மகிழினி சொல்லவும், ஆமாம், நான் யாரையோ இழுத்துட்டு ஓடிட்டேன்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க, கொழுப்பாடி உனக்கு என்றான் அவனும் கோபமாய். அக்கா ஏன் இன்னும் கால் பண்ணலை என அரவிந்த் பேச்சை மாற்றிவிட, அக்கா அவங்கள தான் கால் பண்ண பேசுகிறாங்க, நாம் பண்ணினா ரீச் பண்ண முடியல என்றான் மகிழினியும். ஆமாம், நான் கூட வீடியோ கால் பண்ண சொல்லி கேட்டேன் அன்னைக்கே, இன்னும் பண்ணலை, ஒரு ஃபோட்டோ கூட அனுப்பலை. என்ன மாதிரி நிலைமை, எதுவும் கஷ்டப்படுறாங்களானும் எதுவும் புரியலை என அரவிந்துமே வருத்தப்பட்டான். திகழ்மதி அத்தனை குழப்பத்தில் இருந்தாள். ஏன் எதற்கு என்று தெரியாமலே கோபமும் குழப்பமும் சூழ, இடையில் உஷா அழைத்து ஒரு நாள் கேட்ட பொழுது கூட நடந்ததை திகழ்மதி சொல்லியிருக்க, பார்க்க டீசெண்டாக இருக்கார், ஆனால் ஆள் எப்படி இருக்கார் பாரேன் என்று உஷா கூறவும், அப்படியும் என்னால் சொல்ல முடியல உஷா, நிஜமாக அவர் ஜெம் தான், ஆனால் என்கிட்ட அப்படி பேசினது மட்டும்தான் எனக்கு பிடிக்கலை. என்ன மதி சப்போர்ட் பண்ணுற, அப்போ உனக்கும் லவ்யாலஜி தானா என கிண்டலாய் விளையாட்டாய் மட்டும் உஷா கேட்க, அதெல்லாம் என் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா உஷா என்றாள் திகழ்மதி விரக்தியாய். ஹேய் என்ன மதி சீரியஸ் ஆகிட்ட, நான் சும்மா விளையாடினேன், இப்போ என்ன உன் வாழ்க்கைக்கு குறை? உன் தம்பியை நல்லபடியாக படிக்க வச்சுட்ட, அவன் இரு வேலைக்கு போனால் நீயும் அவனும் சேர்ந்து மகிக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம் என்ற உஷா, இங்கே பாரு மதி, உனக்கு பிடிச்சதை எல்லாம் முக்கியமான நேரத்தில் விட்டு கொடுத்துட்டா இந்த வாழ்க்கையை வாழ்ந்த அர்த்தமே இல்லை. நூற்றுக்கிழவி மாதிரி பேசாத. இப்போ என்ன ஆர்யா சார் உன்னை லவ் பண்ணுறாரா, பண்ணட்டுமே, என்ன தப்பு என்றும் கேட்க, ஷட்டப் உஷா, லூசா நீ, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு என்றால் திகழ்மதியும் உடனே. சொல்கிறத முழுசாக கேளுமதி, நீ ஏன் சொல்கிற நல்லவர்னு, என்னவோ ப்ராப்ளம், வீட்டிலையே பொய் சொல்ல வேண்டிய நிலைமை, அதுவும் அந்த புகழ் சார் பேசினதையெல்லாம் சேர்த்து பார்த்தா அவர்தான் என்னவோ கோல்மால் பண்ணி அவரை சிக்க வச்சிருக்கார். இப்போ என்ன சொல்ல வர நீ? நான் எதுவும் சொல்லலை, நீ யோசி, உனக்கு சரின்னு தோன்றதை செய். ஆர்யா சார் லவ் பண்ணுறாரா, அது அவரோட உனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா, அதில் மட்டும் நீ தெளிவாக இரு, அது போதும். எனக்கு வேண்டாம், அதில் நான் தெளிவாக இருக்கேன், போதுமா? உன்கிட்ட சொன்னதுக்கு எனக்கு தனக்குத்தானே தலையில் அடித்து கொண்டு வைத்து விட்டாள். அலைபேசியை வைத்துவிட்டு அப்படியே அமர்ந்திருந்தவளுக்கு தன்னையும் மீறி உஷா கூறிய வழியில் சிந்தித்து கொண்டிருந்தது அவளது உள்ளம். அதை அவள் முழுதாய் உணரும் முன்பே சிந்தனையை கலைத்து அறைக்குள் வந்தான் ஆரியன். உங்ககிட்ட பேசணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பின் அறையில் திகழ்மதியின் சத்தம் கேட்க, சொல்லுங்க திகழ் என்றான் ஆரியனும். என்ன ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க, அத்தை சொன்னது கேட்டுச்சு தானே? அதான் கேட்டேனே, என்ன சொல்ல? குலதெய்வ கோயிலுக்கு போக ஆசைப்படுறாங்க, அவங்க ஆசைக்கு கூட போகிறதுல தப்பில்லைன்னு தோணுது. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்றான் ஆரியன். அதை மட்டுமா சொன்னாங்க? அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் வாழ்க்கையை நினச்சி திகழ்மதி சொல்ல, பார்த்துக்கலாம் திகழ், இன்னும் ஒரு 10-15 நாள் தான், அதுக்கு நடுவில் புகழ் வைஃப் சீமந்தம் மட்டும் இருக்குது, அதை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டே நீங்கள் கிளம்பிட்டா சரியாக இருக்கும் என்றவனை இவள் விழி அகற்றாமல் பார்க்க, கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் உங்கள் பேர் எங்கேயும் வராது, நான் நிஜத்தை சொல்லி உங்கள் மேலே எந்த பேச்சும் வராமல், உங்கள் மரியாதைக்கு எந்த பேச்சும் வராமல் தான் அனுப்பி வைப்பேன் என்றவனை இன்னுமே ஆழ்ந்துதான் பார்த்தாள். சில நாள் முன்பு அவளிடம் அவன் பேசிய விதம் என்ன, இன்று அவன் பேசுவது என்ன, இதில் எது உண்மை என குழம்பி அதன் தாக்கத்தில் பார்வை அவனை விட்டு அகலாமல் இருக்க, என்ன திகழ் அப்படி பார்க்குறீங்க என்றான் ஆரியனை. 10 நாட்களை கடந்து விட்டது இருவரும் தனியாய் சந்திக்கும் பொழுதுகளில் பேசி. இப்பொழுது கூட அவளே பேசி போய்தான் அவனும் பேசுகிறான். ஆனாலும் அவளுக்கு தான் கஷ்டம் அதில். இப்பொழுது உஷா கூறிய திசையில் தான் சிந்தித்து கொண்டிருந்தது ஞாபகத்தில் வர திடுக்கிட்டு போனது அவள் உள்ளம். அம்மா கூட ரொம்ப மேர்ஜ் ஆகிட்டாங்க போல, அதான் ஃபீல் பண்ணுறீங்க. அம்மா புரிஞ்சுப்பாங்க, பாட்டி அப்பா தான் கொஞ்ச நாள் கோவமாக இருப்பாங்க, அப்புறம் சரியாகிடுவாங்க. ரிசப்ஷன் வைக்கும்பொழுது தான் மேரேஜ் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் கொடுக்கணும், அதுவரை வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு அப்பா கிட்ட கூட சொல்லியிருக்கேன், ஸோ எந்த பிரச்சனையும் வராது என அவளுக்காக யோசித்த ஆரியன் பேச, எதுக்காக இப்படி ஒரு ட்ராமா என்றால் அவள் பதில் எல்லாம் கவனிக்காமல். திகழ், யாருக்காக? சொத்து பிரச்சனையா? சொத்து வெளியில் போயிடக்கூடாதுன்னா, இல்லை பிடிக்காத மேரேஜ்க்கு உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா
என்றால் என்னவாக இருக்கும் என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன். இந்த நேசம் தொடரும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.